வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் முழு ஆண்டு தேர்வு ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் ஃபுல் புக் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்தெந்த கொஷின்ஸ்லாம் கன்ஃபார்ம் எக்ஸாமுக்கு வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இயல் 1 தமிழ் இன்பம். இந்த இயலை பொறுத்த வரைக்கும் தமிழ்மொழி வாழ்த்து மெமரி போயம் எல்லா வருஷமும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குருவினாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது, தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள், பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்கள் யாவை, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். சிந்தனை வினா ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன? இயல் 2 ஆழிக்கு. இயல் 1 2வது லெசன் ஆழிக்கு இணை. இதில் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குருவினாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் யாரால் காக்கப்பட்டதாக தமிழழகனார் கூறுகிறார், இது இம்பார்ட்டண்ட். தென் இரட்டொரு மொழிதல் அணி என்பது யாது, ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழழகனார் கூறுவன யாவை, ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நடுவினா ரொம்ப முக்கியம். ஓவிய எழுத்து என்றால் என்ன, ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன, ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன, வீரமா முனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களுள் எவையேனும் இரண்டென எழுதுக. 4 கேள்வி முக்கியம். அதில் 2வது 3வது கேள்வி ரொம்ப முக்கியம். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக. இது ரெண்டுத்துலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஷின் வந்துடும், அதனால் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அடிக்கடி கேட்குறாங்க, கன்ஃபார்ம் வர சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, படிச்சுக்கோங்க. சொற்பூங்கா. தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழிகளின் பெருக்கம் குறித்து இளங்கனார் கூறும் செய்திகள் தொகுத்து எழுதுக. இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் ஏதோ ஓர் எழுத்து ஒரு மொழினா என்ன தெரிஞ்சுட்டு போங்க. எழுத்துக்களின் பிறப்பு. இதில் பார்த்திங்கன்னா பொறுத்துக்கு ரொம்ப முக்கியம், எல்லா வருஷமும் வருது. சிறுவினால ஃபஸ்ட்டு 1 எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன, மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஃபஸ்ட்டு செகண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அகர பார்த்துக்கோங்க, அகர வரிசைப்படுத்துக. நான் விரும்பும் கவிஞர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டுரை. எனது தாய்மொழி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு கலைச்சொல் பார்த்துக்கோங்க. இயல் 2 ஈரில்லா இயற்கை. இந்த இயலில் இந்த மாமழை போற்றுதும் சிலப்பதிகார பாடல் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 26 குருவினால சிலப்பதிகார காப்பியம் எவற்றை வாழ்த்தி தொடங்குகின்றது, வெரி இம்பார்ட்டண்ட். இயற்கை போற்றத்தக்கது ஏன்னு கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. பட்டமரத்தில் பார்த்தீங்கன்னா குருவினால ஃபர்ஸ்ட் 1 பட்டமரம் எதனை நினைத்து கவலை அடைந்தது, பட்டமரத்தின் கிளைகளுக்கு உண்மையாக கூறப்படுவது எது. ஃபஸ்ட் 1 செகண்ட் 1 ஃபஸ்ட் 1 தேர்ட் 1 ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஏட்டில் எழுதிய பழங்கதையாக முடிந்தவை அவை இம்பார்ட்டண்ட். தமிழர் மருத்துவம் நேர்காணல். இதில் பார்த்திங்கன்னா குருவினால செகண்ட் 1 நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை, தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுபவை யாவை. செகண்ட் 1 தேர்ட் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தேர்ட் 1 கம்பல்சரி, சான்சஸ் அதிகமாக இருக்குது. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் நோய்கள் பெருக காரணம் என்ன, ஃபஸ்ட் 1 கேட்டிருக்காங்க. நெடுவினால தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக, இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் சிந்தனை வினா, நோயின்றி வாழ நாம் என்னென்ன வழிகளை கையாள வேண்டும், ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, ஈஸியாக தான் இருக்கும், எழுதிடலாம். வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதையை சுருக்கி எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா, எல்லா வருஷமும் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. இந்த நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு போங்க, சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மயங்கொலிகள். இது கேட்டிருக்காங்க, சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது பார்த்துக்கோங்க, 2 மார்க்கில் சான்சஸ் இருக்குது. மயங்கொலி எழுத்துக்கள் யாவை, ந ந ந ஆகிய எழுத்துக்களின் முறையை எழுதுக. ஃபஸ்ட் 1 செகண்ட் 1 இம்பார்ட்டன்ட். கடிதம். விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம், இது ரொம்ப முக்கியம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எல்லா மனப்பாட திருக்குறளும் முக்கியம்தான். குருவினாவை பொறுத்த வரைக்கும் சான்றோருக்கு அழகாவது எது, பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது, பிரிது மொழிதல் அணி என்பது யாது. 1 2 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புக. திருக்குறளை சீரி பிரித்து எழுதுங்கன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயல் 3 கல்வி கரையில். இதில் பார்த்தீங்கன்னா எந்த இயலில் ரிப்பீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடறிந்து ஒழுகுதல் மெமரி போயமாக படிச்சுக்கணும். சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. சரியான விடை 1 மார்க்லாம் படிச்சுக்கணும்.
குருவினாவை பொறுத்த வரைக்கும் பண்பன்பு ஆகியவற்றை பற்றி திருக்குறள் கூறுவனையாவை. முறைப்புறை என்பனவற்றுக்கு கலித்தொகை கூறும் விளக்கம் யாது? இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2த்துலேருந்து 1 வந்துடும். நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நலந்துணர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுத ரொம்ப ரொம்ப முக்கியம். வரும் கன்ஃபார்ம். புத்தியை தீட்டு இதில் சொல்லும் பொருளும் சரியான முறையெல்லாம் பார்த்துக்கோங்க. யாருடைய உள்ள மாணிக்க கோயில் போன்றது முக்கியம். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் புத்தியை தீட்டி வாழவினை முறைகளாக கவிஞர் கூறுவனையாவை. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா பொறுத்துக எல்லா விஷயமும் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்க கூறுவனையாவை. திருவிக்க சங்கப்புலவர்களாக குறிப்பிடுபவர்களின் பெயர்களை எழுதுக. 1ம் 3யும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்க கூறுவனவற்றை எழுதுக. அறிவியல் கல்வி பற்றி திருவிக்க கூறுவனையாவை. இது 2த்துலேருந்து 1 வந்துடும். மேபி தமிழ் வழி கல்வி கேட்க சான்சஸ் இருக்குது. காப்பிய கல்வி குறித்து திருவிக்க கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. ஆண்டு குடிப்பிறத்தலில் ஒரு கொஷின் இருக்குது. ஆண்டு குடிப்பிறத்தலும் வெட்டுக்கிளியும் கன்ஃபார்ம் படிச்சுக்கணும். எல்லா வருஷமும் ரிப்பீட் ஆகிருக்கு. திருக்குறளை கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக. மிக மிக முக்கியமான வினா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினைமுற்று இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் திறநிலை வினைமுற்று எவற்றை காட்டும் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் அவை. வியங்கோல் வினைமுற்று எல்லா வருஷமும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ கன்ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 4th ஒன் ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் அவை. 2, 3, 4 ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிறுத்த குறி பார்த்துக்கோங்க. நூலகம் கட்டுரை எல்லா வருஷமும் ரிப்பீட் ஆகிருக்கு. நூலகமும் நான் விரும்பும் கவிஞரும் கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலைச்சொல், அதாவது படிப்போம் பயன்படுத்துவோம் பார்த்துக்கணும். இயல் 4 சுழலினிது குழலினிது யாழினிது. இதில் பார்த்தீங்கன்னா திருக்கேதாரம் பாடலில் மெமரி போயம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து குருவினாருக்கு தமிழிசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவனையாவை ரொம்ப ரொம்ப முக்கியம். திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணனை செய்கிறார் இம்பார்ட்டண்ட். நாட்டுப்புற கைவினை கலைகள் எவற்றையெல்லாம் கைவினை கலைகள் என கூறுகிறோம். மண்பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக. பனை ஒலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் அவை. இது 3த்துலேருந்து 1 வரும். மேபி ஃபஸ்ட்டு 1ம் 3rd 1ம் கேட்க சான்சஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் அவை. மிக மிக முக்கியமான வினாக்கள். மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் 1 கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. நெறிவினாவை பொறுத்த வரைக்கும் இது 6 மார்க் கொஷனில் ரிப்பீட் ஆகிருக்கு. தமிழக கைவினை கலைகள் பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக. இயல் 4 விரிவானம் தமிழர் இசைக்கருவிகள் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அதேமாரி ரொம்ப ஆஃபனாக கேட்டிருக்காங்க. காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக. இது நிறையா சான்சஸ் இருக்குது வரதுக்கு. மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு போயிடுங்க. எல்லா வருஷமும் வந்திருக்கு. போன வருஷம் கூட கொஷின் பேப்பரில் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு எச்சம். எச்சத்தை பொறுத்த வரைக்கும் எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? குறிப்பு அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக. முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக. வினை எச்சத்தின் வகைகள் யாவை? இது 4மே இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு 1ம் 4th 1ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதி பார்த்துக்கோங்க. இந்த கோடிட்டிடத்தை நிரப்புகை நீச்சொற்கள் இதெல்லாம் வரும். கடிதத்தை பொறுத்த வரைக்கும் இருப்பிட சான்றிதழ் வேண்டிய வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக இம்பார்ட்டண்ட். படிப்போம் பயன்படுத்துவோம் கலைச்சொல் பார்த்துக்கோங்க. திருக்குறளில் எல்லா திருக்குறளுமே மனப்பாடம் தான். நீங்கள் மனப்பாட திருக்குறளில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது? சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன? சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 2ம் 4ம் 5ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள் பார்த்துக்கோங்க. இயல் 5 வையம் புகழ் வணிகம். இந்த இயலை பொறுத்த வரைக்கும் வளம் பெருகுக. இதில் பார்த்தீங்கன்னா பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது எது? உழவர்கள் எப்போது ஆரவார ஒலி எழுப்புவர். 2த்துலேருந்து 1 வந்துடும். உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவனையாவை ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோணக்காத்து பாட்டு. புயல் காட்டினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது? கொல்லிமலையை பற்றி பாடல் கூறும் செய்தி யாது? 2மே முக்கியம். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை? இது முக்கியமான வினா. நெக்ஸ்ட்டு கொங்கு நாட்டு வணிகம். இதில் பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களின் காலம் குறித்து எழுதுக. கேட்டதில்லை. சேர நாடு குறிப்பு வரைக. தமிழ்நாட்டின் ஆலந்தி என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஏன்? ரொம்ப ரொம்ப முக்கியம். 3rd 1. அதில் 2nd 1 3rd 1 இம்பார்ட்டண்ட். தென் சிறுவினால
கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை சுருக்கி எழுதுக, ரொம்ப முக்கியம். கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக, பார்த்துக்கோங்க. காலமுடன் வரும் கதையை சுருக்கி எழுதுக, எல்லா வருஷமும் ரிப்பீட் ஆகிருக்கு, 2 டைம்ஸ் ஆனுவலுக்கு வந்திருக்கு, பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினையால் அமையும் தொடர்கள். தன்வினை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது நிகழும் மாற்றங்கள் யாவை? 1, 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மரபு தொடர்கள் பார்த்துக்கோங்க, மரபு சொற்கள் பார்த்துக்கோங்க. உழவே உயர்வு ஆஃபேலிக்கு வந்திருந்த மாதிரி ஆனுவலுக்கு வர சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. தென் படிப்போம் பயன்படுத்துவோம், ரொம்ப முக்கியம். இப்போ இயல் 6 யாருக்குள் நல்ல நாடு. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கி பெற்ற பரிசு. சிங்கிக்கு பல பரிசாக கிடைத்த அணிகலன்களை அவை சிங்கன் தான் எதனை கண்டு அஞ்சுவதாக கூறினான். ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ரிப்பீட்டட், இது ரெண்டுத்திலிருந்து ஒன்று வரும். சிறுவினால கலிங்க நாட்டாரும் கண்டிய நாட்டாருக்கும் சிங்கி வழங்கிய பரிசுகள் யாவை? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க. பாரத் ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவினால் 3மே முக்கியம். எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட காரணம் என்ன? திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவை? எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களும் 4 எழுதுக. இது 3த்தில் ஃபஸ்ட்டு 1 3rd 1 ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. திருவிழாவை பொறுத்த வரைக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்துக்கு அடிப்படையாக அமைந்த நிகழ்வை எழுதுக. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யாவை? செகண்ட் 1 ஃபர்ஸ்ட் 1 இதில் 2மே 1 வந்துடும். எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருவன் இருக்கிறான். குப்புசாமியை நினைத்து கண்ணீர் விட்ட நிகழ்வை சுருக்கி எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு இடைச்சொல் உரிச்சொல் பக்கம் 128. சொற்கள் எத்தனை வகைப்படும், அவை யாவை? இடைச்சொற்கள் என்றால் என்ன? இடைச்சொற்களின் வகைகளை எழுதுக. உரிச்சொல் என்றால் என்ன? 1 2 3 இது 3த்துலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஷின் வந்துடும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதிர்மறை சொற்கள் பார்த்துக்கணும். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கன்ஃபார்ம் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படிப்போம் பயன்படுத்துவோம், பார்த்துக்கோங்க. இயல் 7 அறத்தால் வருவதே இன்பம். இந்த இயலில் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் தரவாயிடுங்க. யாருக்கு எமனை பற்றி அச்சம் தேவையில்லை. மக்களின் உள்ள நிலை பெற்று வாழ விரும்புபவர்கள் செய்ய வேண்டியது யாது? இது 2த்துலேருந்து 1 வந்துடும். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது? இதுவும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெய்ஞான ஒளி. உண்மை அறிவினை உணர்ந்தோர் உள்ளத்தில் நிகழ்வது யாது? மனிதனின் மலம் கலங்க காரணமாக அமைவது. 2வது கூறுவினா முக்கியம். குரங்குடியார் பராபரத்திடம் வேண்டுபவை யாவை? ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐம்பொறிகளை கொண்டு தாம் செய்ய வேண்டிய நற்செயல்கள் யாவை? கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் சிந்தனைகள். இதை பொறுத்த வரைக்கும் குருவினால் ஒரு நாடு எப்போது அன்பையும் ஆற்றலையும் பெறும் என்று அயோத்திதாசர் கருதுகிறார். ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார். 1 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. சிறுவினால் அயோத்திதாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக, ரொம்ப முக்கியம். நடுவினா வாழும் முறை சமத்துவம் ஆகியன பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகள் தொகுத்து எழுதுக, அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் மனித இயந்திரம். இதில் மனித இயந்திரம் கதையை மீனாட்சி சுந்தரம் கூறுவதாக மாற்றி எழுதுங்க, 5 வாட்டி ரிப்பீட்டாக இருக்குது, மறக்காமல் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற்றுமை. வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் பக்கம் 148. எழுவாய் வேற்றுமையை விளக்குங்க. 4ஆம் வேற்றுமை உணர்த்தும் பொருட்கள் யாவை? உடனிகழ்ச்சி பொருள் என்றால் என்ன? இதில் ஃபஸ்ட்டு 1 3rd 1 ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதியை பார்த்துக்கிட்டு கடிதத்தில் பார்த்தீங்கன்னா புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினருக்கு ஒரு கடிதம் எழுதுக, 8 வாட்டி கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. படிப்போம் பயன்படுத்துவோம், பார்த்துக்கோங்க. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எல்லா மனப்பாட திருக்குறளுமே முக்கியம். அப்புறம் பொருத்தமான சொற்களை எடுத்து எழுதுங்க, பார்த்துக்கோங்க. குருவினாலே எது பெருமையை தரும்? நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் யாது? இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது? பிரிது மொழிதல் அணி என்பது அது. 1 2 3 5 இம்பார்ட்டண்ட். படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக, 1 கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குன்றென நிமிர்துனில். இதில் பார்த்தீங்கன்னா நோயும் மருந்தும் மெமரி போயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோயின் 3 வகைகள் யாவை? நீலகேசியில் பிறவி துன்பங்கள் தீர்க்கும் மருத்துவர் மருந்துகளாக கூறப்படுவன யாவை? இது 2த்துலேருந்து 1 வந்துடும், பார்த்துக்கோங்க.
நோயின் வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி கூறுவனை அவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சட்டமேதை அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் பூனா ஒப்பந்தம் அடிக்கடி கேட்குறாங்க. தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் 2 எழுதுக. வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் முன் அம்பேத்கர் கூறியது யாது? 2, 3 இம்பார்ட்டண்ட். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பூனா ஒப்பந்தம் பற்றி எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பால்மனம். குழந்தை கிருஷ்ணாவின் பலன்களை தொகுத்து எழுதுக. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. 9 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பொறுத்துக்கலாம். இந்த பொறுத்துக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. மரக்கட்டில் இச்சொல்லை பிரித்து எழுதி புணர்ச்சியை விளக்குக. இதில் 2ல் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், நீங்கள் 2மே படிச்சுக்கோங்க. இலக்கண பகுதி. இந்த கோடிட்ட இடங்களை பொருத்தமான சொற்களில் நிரப்புக வரும். தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. உழைப்பை உறவு தரும் 6 வாட்டி கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என் தமிழ் எண்கள் மிக முக்கியமான வினா வந்துடும். இந்த பழமொழி எடுத்து எழுதுறது கேட்க வாய்ப்பு இருக்குது. கலை சொற்கள் பார்த்துக்கோங்க. தமிழ் எக்ஸாமுக்காக முக்கியமான எல்லா வினாக்களும் போட்டாச்சு. இந்த கொஷின்ஸை படித்தாலே நீங்கள் 95+ ஸ்கோர் பண்ணலாம். இந்த கொஷின்ஸை மட்டும் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தரவாக ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் 1 மார்க், தென் 2 மார்க், 4 மார்க், 8 மார்க். 1 மார்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா 2 மார்க் போங்க. 2 மார்க் முடிச்சிட்டிங்கன்னா 4 மார்க் போங்க. தென் 8 மார்க் கொஷின். 1 மார்க்கில் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. 2 மார்க், 4 மார்க், 8 மார்க், கட்டுரை அதெல்லாமே வந்துடும். நாங்கள் தர இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தாலே 95+ ஸ்கோர் பண்ணலாம். மெமரி போயம் எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கோங்க. மெமரி போயம் ப்ளஸ் திருக்குறள் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.